Welcome my dear students. இன்னைக்கு நம்ம Conic sectionல locus and straight line topic தான் பார்க்க போறோம். So already previous classல நம்ம Conic section ஓட introduction பார்த்துட்டோம். So அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு நம்ம locus பார்க்க போறோம். Locus அப்படின்னா என்ன? So locus அப்படிங்கிறது ஒன்றும் இல்லடாங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் வந்து ஒரு பிளெயின்ல ஒரு பாத்தை ட்ரேஸ் பண்ணும். அந்த பாத்தை கொடுக்கறது தான் லோக்கஸ். So locus is nothing but the path of the point which moves under a certain condition. ஏதோ ஒரு கண்டிஷனுக்கு உட்பட்டு அதை ஒரு பாத்தை ட்ரேஸ் பண்ணுது இல்லையா, அந்த பாத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா லோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும், ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்கும். அந்த ஒரு ரேண்டமா ஒரு பாயிண்ட் ஹெச்கமாக்கேன்னு எடுத்துட்டு அதை வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம வச்சு சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இல்லை, அதை சாட்டிஸ்ஃபை பண்ற எல்லா பாயிண்ட்டையும் கொண்டு வரதுக்கு அந்த ஹெச்கமாக்கையே எக்ஸ்கமாவையா மாற்றுவோம். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் தட் டு ஃபைண்ட் த லோக்கஸ். இந்த லோக்கஸோட ஐடியா வச்சு தான் நம்ம எந்த ஒரு ஷேப்பா இருக்கட்டும், கிராஃபா இருக்கட்டும் கண்டுபிடிப்போம். ஸோ பேரபோலா அப்படின்னா என்ன? பேரபோலாக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட், நார்மலி கோனிக் செக்ஷன் எடுத்தாவே ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு லைன். ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக அப்கமிங் ஸ்லைட்ஸ் செஷன்ஸ்ல படிக்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு த லாஜிக் இஸ் லோக்கஸ் அப்படிங்கிறது இஸ் அ பாத் ட்ரேஸ்ட் அவுட் பை த பாயிண்ட் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ லோக்கஸை வச்சு நம்ம நிறைய விஷயம் சொல்ல முடியும். லோக்கஸ் வச்சு தான் நம்மளால கிராஃபே வந்து, அதாவது எந்த ஒரு கிராஃப்க்கும் ஈக்குவேஷனே கொண்டு வர முடியும். ஸோ கண்டிஷனை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈக்குவேஷனை ஈஸியாக கொண்டு வரலாம் அக்கார்டிங் டு த லாஜிக் ஆஃப் லோக்கஸ். ஸோ அதனால கோனிக் செக்ஷன் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லோக்கஸ் பத்தின லாஜிக் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ லோக்கஸ் டாபிக்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the first thing definition of locus. நம்ம இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, ஸோ அதுதான் definition of locus. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ். ஸோ எப்படி நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ் கண்டுபிடிக்கிறது? ஏதாவது ஒரு பாயிண்ட் அண்டர் கண்டிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அந்த பாத்தை எப்படி ட்ரேஸ் பண்றது, அதான் ஈக்குவேஷனா எப்படி நம்ம கொண்டு வருது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஈக்குவேஷன் சொல்லி எடுத்துட்டாவே ரெண்டு டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதாவது லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன? ஸோ ரெண்டு நமக்கு இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் உடைய பவர் வந்து என்னவா இருக்கணும், ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற எல்லாமே என்னது, ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் சொல்றோம், ரைட்? ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ இன்னொரு டைப் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னா இங்க நம்ம பார்க்க போறது நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. நம்ம இங்க பார்க்க போறது ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ். ஸோ ரெண்டு வேரியபிளை வச்சு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். அது ஜெனரல் ஃபார்ம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதோட ஜெனரல் ஃபார்ம் ax square plus by square plus 2hxy plus 2gx plus 2fy plus c is equal to 0. இதுதான் வந்து ஒரு ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை கண்டுபிடிக்க முடியும் டிபெண்டிங் அப்பான் சில கண்டிஷனை வச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸோ இந்த ஈக்குவேஷன் எய்தர் கோனிக்கா இருக்கலாம் இல்ல பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸா இருக்கலாம். ஓகே, ஸோ இது பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸா இருக்கலாம். பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனா என்ன? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்ன வந்துருச்சு, ax பிளஸ் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ax பிளஸ் by பிளஸ் c is equal to 0, ரைட்? ஸோ அப்போ இதே மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் நீங்க மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குவாட்ரட்டிக் கிடைக்கும். அதாவது ax ஸ்கொயர் வரும், bx டபுள் டிகிரில மாறும். ஏன்னா ரெண்டு லீனியரை நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள் வந்துடும். ஸோ அது பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனாவும் இருக்கலாம், இல்ல அண்ணா அது ஒரு கோனிக்ஸாவும் இருக்கலாம், கோனிக்காவும் இருக்கலாம். கோனிக் செக்ஷனுக்குள்ளேயும் போகலாம். கோனிக் செக்ஷன்ல கோனிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா சர்க்கிள், பாரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா, இந்த 4 டைப்புமே கோனிக்ஸ் கீழே வருது. ஸோ கோனிக்னா என்ன, அது எப்படி எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் கோனிக் செக்ஷனா அப்படின்னு இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வேணுங்கிறது இங்க ஸோ ஒரு டெல் அப்படிங்கிற ஒரு வேல்யூ. டெல் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, விச் இஸ் நத்திங் பட்
இங்க கிடைக்குது இல்லையா coefficient of x square, coefficient of y square, coefficient of xy. So இங்க எல்லாமே நான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன் a b h g f c. So இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு ரிலேஷனை கொண்டு வர போறோம். So அதுதான் என்னன்னா டெல். So டெல்லோட வேல்யூ பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா abc plus 2fgh minus af square minus bg square plus minus h minus hc square. சரிங்களா? சாரி, minus ch square minus ch square. ஓகே, சோ இதுதான் டெல். மேம் டெல் அப்படிங்கிறது வந்துட்டு இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷன் ஞாபகத்தில் வச்சுக்கணுமான்னு கேட்டா இது அஃப்கோர்ஸ் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். இது இந்த விதத்துலயும் ஞாபகம் வைக்கலாம் ஆர் நீங்க இப்படியும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ டெல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபிசி டயகனல்ல எழுதிக்கோங்க. ஸோ இங்க ஜி, இங்க ஜி, இங்க எஃப், இங்க எஃப், இங்க ஹெச், இங்க ஹெச். ஸோ இப்படியும் நீங்க இந்த டெல்லோட வேல்யூவை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். So del value ஞாபகத்துல வச்சுக்கிறது பெரிய கஷ்டம் இல்ல, you just remember this. Okay, so okay, del value கண்டுபிடிச்சிட்டோம். இந்த del value வச்சு எப்படி மேம் கோனிக் செக்ஷனா pair of straight lines கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, so del value actually equal to 0 இருந்துச்சு அப்படின்னா, so that will be pair of straight line for sure. ஆனா del value not equal to 0 இருக்கு அப்படின்னா அது வந்து கோனிக் செக்ஷன். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டிஷன். So del equal to 0 அப்படின்னா pair of straight line, del is not equal to 0 அப்படின்னா conic section. இதை நீங்க கிளியரா புரிஞ்சு வச்சுக்கோங்க. So இதுக்கப்புறம் இன்னும் சப்டிவிஷன்ஸ் இருக்கு நமக்கு இங்க. So என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது pair of straight linesல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஏன்னா pair of அது parallel lines-ஆ இருக்கலாம், இல்ல intersecting lines-ஆ இருக்கலாம், இல்லைன்னா அது வந்துட்டு எப்படி இருக்கலாம், ஒரு பாயிண்டா கூட இருக்கலாம். சரியா? சோ இப்போ அதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த வெறும் ஈக்குவேஷனை வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, so there are 3 types. சரிங்களா? சோ இதுல மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. இந்த h இருக்கு இல்லையா, coefficient of xy நம்ம 2h ன்னு சொல்றோம். அந்த coefficient எடுத்து 2 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு h கிடைச்சிரும். சோ அந்த h க்கும் ab க்கும் இருக்கிற ரிலேஷன் வச்சு நம்மளால சொல்ல முடியும். இப்போ h square is equal to ab ஆ இருக்கு. சோ del equal to 0 satisfy பண்ணி h square is equal to ab ஆ இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு pair of straight lines ன்னு சொல்லுவாங்க. pair of parallel straight lines, parallel-ஆ இருக்கும். parallel straight lines. Okay, so இது h square is equal to b ஆ இருக்கிற கேஸ். ஒருவேளை h square is greater than ab ஆ இருக்கு. so h square அப்படிங்கிறது greater than ab ஆ இருக்கு அப்படின்னா it intersection of pair of straight lines. Okay, intersection of pair of straight lines. Okay, so pair of straight lines intersecting lines தான் நம்ம இப்படி சொல்றோம். சரிங்களா? சோ அப்ப h square வந்து greater than ab ஆ இருந்துச்சு அப்படின்னாவே அந்த லைன் வந்து intersecting line. ஒருவேளை h square வந்து less than ab ஆ இருந்துச்சுன்னா அது லைனே கொடுக்காது. ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கிற கேஸ்ல you can write அது ஒரு பாயிண்ட் எழுதிக்கலாம். இட்ஸ் a point. இட்ஸ் a பாயிண்ட் உங்களால கன்க்ளூஷன் கொடுக்க முடியும். சரியா? சோ டெல் வந்துட்டு என்னன்னு நம்ம இங்க பார்த்துட்டோம். சோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல இருந்து டெல் வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. டெல் வேல்யூ ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அது பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். அதுக்கப்புறம் h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ab இருந்துச்சுன்னா பேர் ஆஃப் parallel straight lines. h ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் ab இருந்துச்சுன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ். h ஸ்கொயரோட வேல்யூ லெஸ் தென் ab இருக்கும்போது அது பாயிண்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ மூவிங் ஆன் டு த கோனிக் செக்ஷன். கோனிக் செக்ஷன்லயும் இதே மாதிரி ஒரு 3 கேஸ் இருக்கு. ஓகே, சோ என்னென்ன அந்த கேஸ்ன்னு பாத்திரலாம். இதே மாதிரி h ஸ்கொயர் இருக்கு பாத்தீங்களா, that is equal to ab ஆ இருந்துச்சு அப்படின்னா that is parabola. சோ parabola-க்கு தான் h square is equal to ab ஆ இருக்கும். சோ அதாவது del வந்து not equal to 0 வந்து h square is equal to ab ஆ இருந்துச்சுன்னா it is parabola. h square is greater than ab ஆ இருக்கு. இப்போ h square ஓட வேல்யூ greater than ஆ இருக்கு அப்படின்னா it's an hyperbola. It's an hyperbola. ஓகே, இதுவே h square ஓட வேல்யூ less than ab ஆ இருக்கு அப்படின்னா it's an ellipse. சோ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இதோட இன்னும் சில கண்டிஷன்ஸ் அந்த டைப்ஸ் இதெல்லாமே நம்ம அப்கமிங் செக்ஷன்ல பார்க்க போறோம். கோனிக் செக்ஷன்ல சர்க்கிள்ஸ் இருக்கு.
சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா h கண்டிப்பா ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் h வந்து எப்படி இருக்கணும், கண்டிப்பா ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அதாவது xy டேர்ம் இருக்கக்கூடாது. ஓகே, சோ அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயரும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஸ்கொயரும் ஈக்குவலா இருக்கணும். தட் இஸ் ஏயும் பியும் ஈக்குவலா இருக்கணும். சரியா? சோ அப்படி இருந்தாதான் அது சர்க்கிள். இப்போ உங்களுக்கு ஒரு கோனிக் செக்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நம்புறேன். ரைட்? எஸ், ஒரே நிமிஷம். ஸோ இந்த பிக்சர் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியை கொடுக்கும். ஓகே, ஸோ நம்ம டெஃபினேஷன் ஆஃப் லோக்கஸ். ஸோ லோக்கஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம் இந்த செஷன்ல. ஸோ லோக்கஸ் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்க இருக்கிற மற்ற ஸ்டாப் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இட்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன், கோனிக் செக்ஷன், pair of straight lines. ஓகே, ஒரு சின்ன கோ த்ரூ. ஸோ லோக்கஸ் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷனும் ஈக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த செஷன்ல முக்கியமா நம்ம பார்க்க போறது லீனியர் ஈக்குவேஷன், quadratic equation in two variables. So quadratic equation in two variables அப்படின்னா என்னதுன்னா இந்த மாதிரி ஃபார்ம்ல தான் இருக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த quadratic equation in two variables either pair of straight lines ஆவும் இருக்கலாம், conic section ஆவும் இருக்கலாம். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க del என்னன்னு கண்டுபிடிக்கணும். del equal to 0வா இருந்துச்சு அப்படின்னா pair of straight lines, del not equal to 0வா இருந்துச்சுன்னா conic section. ஸோ ஃபர்தரா வந்துட்டு அது இன்டர்செக்டிங் லைனா, parallel லைனா, இல்ல பாயிண்டா, பாரபோலாவா, ஹைப்பர்போலாவா, எலிப்ஸா அப்படிங்கிறது நீங்க அந்த ஹெச்சோட HAB வச்சு கண்டுபிடிச்சிடலாம். h square is equal to AB இருந்துச்சு அப்படின்னா del equal to 0வா இருந்து then it is pair of parallel lines. So intersecting line இருந்துச்சுன்னா h square வந்து கண்டிப்பா greater than AB இருக்கும். h square வந்து less than AB இருக்கும் போது அது பாயிண்ட். So conic section பொறுத்த வரைக்கும் h square is equal to AB இருந்துச்சுன்னா parabola, h square is greater than AB இருந்துச்சுன்னா hyperbola, h square is less than AB இருந்துச்சுன்னா ellipse. இதுவே h is equal to 0வா இருந்து AU BU ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது சர்க்கிள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிய வேண்டியது கோனிக் செக்ஷன்ல. ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் நம்ம நெக்ஸ்ட் டைப் போடலாம். இப்போ டெஃபினேஷன் ஆஃப் லோக்கஸ் பத்தி படிச்சிருந்தோம். ஸோ லோக்கஸோட டெஃபினேஷன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒரு பாயிண்ட் வந்து பிளேன்ல மூவ் ஆகுது அண்டர் சம் ஜியோமெட்ரிக்கல் கண்டிஷன். the point rays out a path. This path of a moving point is called as locus. So locus அப்படிங்கிறது the path of the moving point. So எப்படி நம்ம equation of locus கண்டுபிடிக்கிறது? So equation of locus of a point. ஸோ ஒரு பாயிண்ட் உடைய லோக்கஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுக்கு ஒரு ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்றீங்க. என்னன்னா, ஸோ ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், அந்த பாயிண்ட் ட்ரேஸ் பண்றது அப்படின்னா நம்ம இந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ டேக் அ பாயிண்ட், டேக் எனி பாயிண்ட். ஸோ அந்த பாத்து வந்துட்டு பாஸ் ஆகுது. அந்த பாத்துல பாஸ் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட் நம்ம h, ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி எடுத்துக்க போறோம். h, k. ஸோ டேக் எனி பாயிண்ட் on the path B h, k. ஓகே, ஸோ அந்த ரெக்வயர்ட் லோக்கஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லோக்கஸ் பாயிண்ட்ல இருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? எஸ், h, kன்னு எடுத்துக்க போறோம். ஓகே, ஸோ அப்போ அண்டர் ஜியோமெட்ரிக்கல் கண்டிஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா கொஸ்டின்ல, ஸோ அதை நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்ளை த கண்டிஷன். ஸோ கண்டிஷனை அப்ளை பண்ணி ஒரு ரிலேஷனை கொண்டு வர போறோம். ஸோ ரிலேஷன் பிட்வீன் h, kல நம்ம கொண்டு வர போறோம். ரிலேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் h, kல கொண்டு வருவீங்க. சரிங்களா? அப்போ லாஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ ரைட் த இக்குவேஷன், ரைட் த இக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ். இக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ் நம்ம எழுதிடலாம் பை ரீப்ளேசிங் h2x and k2y k2y சேஞ்ச் பண்றது மூலமா k2y. சோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கண்டுபிடிப்பீங்க. சரியா? சோ ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நமக்கே ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிடும். ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். So the sum of the squares of the distance of a moving point from two fixed point, ரெண்டு fixed point கொடுத்துட்டாங்க, two fixed points
ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா a,0 and minus a,0. ஓகே, that is equal to, அது வந்து ஈக்குவலா இருக்கு to what? To a constant quantity, ஒரு கான்ஸ்டன்டான ஒரு குவான்டிட்டி, that is 2c square. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு find the locus of the point. ஓகே, ஸோ நான் இங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா வெரி கிளியர், இங்க கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கண்டிஷனும் கொடுத்துட்டாங்க, ரெண்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் அ மூவிங் பாயிண்ட். ஸோ அந்த மூவிங் பாயிண்ட் தான் நம்ம லெட் த பாயிண்ட் பி, அந்த மூவிங் பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், h, kன்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ மூவிங் பாயிண்ட் பி h, k. ஸோ ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் லெட் பி ஏ பி பி த பாயிண்ட், அந்த பாயிண்ட் நான் பி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி அப்படின்னா, ஸோ பாயிண்ட் this is A, இதோடைய sum of squares, and this is P na, this is B, இதோடைய sum of squares. So அப்படி பார்க்கும்போது PA square plus PB square is equal to 2C square னு நமக்கு கண்டிஷன் இருக்கு. So இப்போ distance formula, what is PA square is equal to, so இங்க என்ன ரெண்டு பாயிண்ட், that point is h, k னு எடுத்தோமா. So அப்போ h minus A the whole square plus k square னு வரும், right? So அதே மாதிரி PB square ஓட வேல்யூ என்னது, h plus minus of minus plus a square plus k square னு வரும். So இதோடைய சம் தான் இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க. அப்ப substituting we get, நமக்கு என்ன கிடைக்கும் இங்க, PA square. Substituting we get PA square is h minus a the whole square plus k square plus h plus a the whole square plus k square is equal to 2c square. So அப்ப இங்க என்ன வந்துரும், h square minus 2ab 2ah plus a square plus 2k square னு எழுதிக்கலாம். Then plus h square plus 2ah plus k square is equal to 2c square. So இது ரெண்டு cancel ஆயிடும். So 2h square plus 2a square plus 2, this k square will not come, ஏன்னா k square நம்ம already என்னது இது கூட add பண்ணிட்டோம். So அப்போ இங்க actually this is a square இல்லையா, a square க்கு நான் k square னு போட்டுட்டேன். wait a sec, this is a square, right? Okay, done. So இப்போ நமக்கு 2h square 2a square 2k square is equal to 2c square, 2 ஆல டிவைட் பண்றோம். h square plus k square is equal to c square minus a square னு எழுதிக்கலாம். So இப்போ h and y நம்ம replace பண்ணுமா, the required equation என்ன வந்துரும், the required equation of the locus of a point is x square plus y square is equal to c square minus a square. So இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய final equation. okay, so இந்த மாதிரி தான் நீங்க சால்வ் பண்ணுவீங்க. okay, so I hope உங்களுக்கு இது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, மூவிங் ஆன். இப்போ நான் ஒரு இம்பார்ட்டன்டான, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், பட் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அதாவது நீங்க ஈக்குவேஷன் ஆஃப் perpendicular bisector கேக்குறாங்க. So find the equation of perpendicular, find the equation of perpendicular bisector of the points x1 comma y1 and x2 comma y2. So x1 comma y1 க்கு x2 comma y2 க்கு இருக்கக்கூடிய perpendicular line உடைய bisector கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரியா? So அப்போ இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம், this is A, that is x1 comma y1. So this point is B, x2 comma y2 அப்படின்னு சொல்றாங்க. So அப்போ இதுக்கு ஒரு perpendicular bisector நான் இங்க வரையறேன் அப்படின்னா, so அந்த perpendicular bisector இதை ஈக்குவலா இருக்குது, இதை mid point, actually this is the mid point of these two. So அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய இந்த லோக், இப்போ நம்மளே இந்த கண்டிஷனை நம்ம கொண்டு வர போறோம். சரிங்களா? சோ இங்க நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வரணும், நான் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பாயிண்ட்ஸ். சோ இந்த பாயிண்ட் ஒரு சில கண்டிஷன், இந்த லைன் வந்து ஒரு சில கண்டிஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? சோ அந்த ஒரு கண்டிஷனை நம்ம இங்க டிரைவ் பண்ணா போதும்.
ஸோ அக்கார்டிங் டு த கண்டிஷன் இங்க என்ன வருதுன்னா இதுக்கும் இருக்கக்கூடிய லோக்கஸ் இந்த லைன்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலுமே இந்த ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். The distance of a point from two fixed point must be equal அப்படினாவே. So that is perpendicular bisector. So not only here எங்க எடுத்தாலுமே இது ஈக்குவலா தான் வரும். சரிங்களா? So அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லாஜிக் அதாவது லென்த் இங்க ஈக்குவலா இருக்காது, பட் அதுக்கு இதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இங்க ஈக்குவலா இருக்கும். நான் ஒரு சிங்கிள் லைன் போடுறேன், மேபி நான் டபுள் லைன் போட்டா நீங்க இது இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்கும்னு நினைச்சிட போறீங்க. இட்ஸ் நாட் லைக் தட். த டிஸ்டன்ஸ் ஏல இருந்து ஒரு பாயிண்ட் இங்க நான் பி எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும், அதே தான் பிக்கும் பிக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் லாஜிக். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம equation of perpendicular bisector கண்டுபிடிக்க போறோம். சோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? coming to the solution part, நீங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, சரி p அப்படிங்கிறது any random point h, k ன்னு எடுத்துக்கிறேன். சோ அதுக்கு a க்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தானே. சோ pa is equal to what? pa is equal to h minus x1 pa root of pa root of h minus x1 the whole square plus k minus y1 the whole square. சோ அதே மாதிரி pb அப்படிங்கிறது என்னது? root of h minus x to the whole square plus k minus y to the whole square. சரியா? So this is actually PA, இது PB. So இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்றோம். PA is equal to PB. இதுதான் வந்து இங்க நமக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன். This is what the condition. Okay. So அப்போ PA அப்படிங்கிறது h minus x1 the whole square plus ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும் இல்லையா, அதுதான் நம்ம இங்க பண்ண போறோம். சரியா? சோ which is equal to h minus x to the whole square plus k minus y to the whole square. சோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டர். எப்போ ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் கேக்குறாங்களோ சோ அப்போ நீங்க இதே லாஜிக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணா போதும். ஓகே. சோ அதே மாதிரி இப்போ பர்பெண்டிகுலர் பைசெக்டர் பார்த்தோம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேஸ் நம்ம கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில ரொம்ப முக்கியமான விஷயம். சோ லோகஸ்ல தட் இஸ் ஃபைண்டிங் ஆங்கிள் பைசெக்டர். சோ ஃபைண்ட் தி ஆங்கிள் bisector of the line, angle bisector of the two given lines. So ரெண்டு given lines உடைய angle bisector கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சோ ரெண்டு லைன் இப்படி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அது ஒரு ஆங்கிள் இங்க மேக் பண்ணுதா. சோ இந்த ஆங்கிள் உடைய வழியில போகக்கூடிய ஆங்கிள் பைசெக்டர் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? சோ தட்ஸ் த क्वेश्चन. ஓகே. சோ ஆங்கிள் பைசெக்டர் ஃபார் திஸ் பர்టిక్యులர் லைன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சோ அததான் நீங்க திங்க் பண்ணணும். ஓகே. ஆங்கிள் பைசெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன லாஜிக் நம்ம யூஸ் பண்ணுவோம், என்ன கண்டிஷன்ல இந்த ஆங்கிள் பைசெக்டர் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஆங்கிள் பைசெக்டரை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கிற ஒரு பாயிண்டையும் ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லைன் இருக்கு பாத்தீங்களா, திஸ் லைன். சோ திஸ் பாயிண்ட் P எடுத்துக்கலாம். சோ இது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சோ அதே மாதிரி perpendicular distance from the another line at any point must be equal. இந்த லைனும் equal. இந்த point இந்த distance equal தான் இருக்கும். So which means அந்த லைன் மேல இருக்கக்கூடிய எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அது அந்த லைன் வந்து அந்த இன்னொரு அந்த பாயிண்ட் அந்த லைன் மேல ஆங்கிள் பைசெக்டர்ல ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட் கொடுத்திருக்கிற ரெண்டு லைன்ல பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லைனுக்குமே பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சேமா தான் இருக்கும். சோ இதுதான் கண்டிஷன். இங்க பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஐடியா வருது இல்லையா, அதைத்தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். சோ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன நீங்க ஆல்ரெடி கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில படிச்சிருப்பீங்க. இது ஒரு ரீகலெக்ட் பண்ற மாதிரி தான். சோ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் perpendicular distance shortest distance சொல்லுவாங்க, nearest distance எப்படி சொன்னாலுமே நீங்க perpendicular distance formula தான் யூஸ் பண்ணணும். perpendicular distance இன்டைரக்டா எப்படி எல்லாம் கேட்பாங்கன்னா nearest distance, shortest distance அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. சோ கேட்டாங்கன்னா நீங்க perpendicular distance formulaவே யூஸ் பண்ணலாம், இந்த லாஜிக்கே திங்க் பண்ணலாம். சோ perpendicular distance of a point P. சோ ஒருவேளை அந்த பாயிண்ட் P வந்துட்டு h, k வா இருக்கு. ஓகே. from the line. So அந்த line equation வந்து ax plus by plus c is equal to 0 எடுத்துக்கிறேன் அப்படின்னா so அந்த perpendicular distance formula என்ன, distance always வந்து பாசிட்டிவா தானே இருக்கும். so நீங்க மாடுலஸ் போட்டுக்கணும். so மாடுலஸ் போட்டுட்டு ax1 plus
by1 plus c divided by root of a square plus b square. Actually இங்க x1 y1 அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் மீன் பண்றேன். சோ அங்க நான் அந்த பாயிண்ட் h, k ன்னு எடுத்தனால நம்ம இங்க h, k லயே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரியா? h, k. So let me use a different color. h, hk. So இந்த hk யை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணுவோம். So இதுதான் வந்து perpendicular distance கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. So இங்க நான் perpendicular distance from the line வந்து சேம்னு சொல்லிட்டேன்னா இந்த லைன் ஈக்குவேஷனை நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். So இந்த லைன் ஈக்குவேஷனை நான் a1x plus b1y plus c1 is equal to 0 னும் இந்த லைன் ஈக்குவேஷனை a2x plus b2y plus c2 is equal to 0 னு எழுதிக்கிறேன். So அப்போ perpendicular distance of from the line இந்த லைன் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் சொல்யூஷன். So perpendicular distance of a point h, k from the line a1x plus b1y plus c1 is equal to 0. So that is what it is equal to. So distance will be modulus of a1h plus b1k plus c1 divided by so root of a1 square plus b1 square. Okay, so இதே மாதிரி perpendicular distance from the perpendicular distance of a point perpendicular distance of a point h, k from the line a2x plus b2y plus c2 is equal to 0 is modulus of a2h plus b2k plus c2 divided by so the root of a2 square plus b2 square. So இது ரெண்டும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. So இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். So that is a1h plus b1k plus c1 divided by root of a1 square plus b1 square is equal to so a2h plus b2k plus c2 divided by so root of a2 square plus b2 square அப்படின்னு சொல்லி வரும். So இப்ப மாடுலஸ் ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பக்கம் பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாமா? a1h plus b1k plus c1 divided by so root of a1 square plus b1 square. So is equal to plus or minus a2h plus b2k plus c2 divided by so root of a2 square plus b2 square. Okay, so இது plus or minusல இருக்கு. So நீங்க plus substitute பண்ணி போடும்போது உங்களுக்கு இந்த லைனோட ஈக்குவேஷன் வரலாம். ஓகே, so இதுவே வந்துட்டு மைனஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த லைன் ஈக்குவேஷன் மொத்தம் ரெண்டு லைன் ஈக்குவேஷன். ஸோ இந்த லைனை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் பை செக்டர்னு பார்த்தா ரெண்டு ஆங்கிள் பை செக்டர் வரும். அந்த ரெண்டு ஆங்கிள் பை செக்டருமே இதை வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஸோ இன்னும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் படிக்கும் போது அக்யூட் ஆங்கிள் இதுல ஏதோ ஒன்று அக்யூட் ஏதோ ஒரு அப்டியூஸா இருக்குமா, அந்த அக்யூட் ஆங்கிளுக்கு பர்டிகுலரா எந்த லைன் ஈக்குவேஷன் வரும், ஸோ இதுக்கு என்ன லைன் ஈக்குவேஷன் வரும் அப்படிங்கிறத டீடைல்டா நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் கான்செப்ட்ஸ்க்கு கீழே பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஆங்கிள் பை செக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கண்டிஷன். ஸோ நார்மலி உங்களுக்கு கொஸ்டின்ல அந்த கண்டிஷனை ரொம்ப ஆப்வியஸாவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதாவது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே பாருங்க ரெண்டு லைன்ல இருந்து ஈக்குவலா வருது ஆங்கிள் பை செக்டர் இருக்குல்ல ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அந்த டைரக்ஷன் அந்த ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஆங்கிள் பை செக்டர்னாவே இந்த இன்ஃபர்மேஷன் இதுதான் வந்து டெஃபினேஷன் அப்படின்னு தெரிஞ்சவங்கனால இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ இதே லாஜிக்கை யூஸ் பண்ணி எங்க வேணாலும் நம்ம சால்வ் பண்ணலாம் இஃப் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் ஆங்கிள் பை செக்டர். ஸோ அதே மாதிரி தான் பர்பெண்டிகுலர் பை செக்டருக்குமே நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா அதே கண்டிஷனை நீங்க யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் லாஜிக். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ். ஸோ லோக்கஸை பொறுத்த வரைக்கும் பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னா ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் இப்போ நமக்கு வந்து நார்மலா கோஆர்டினேட் ஆக்சஸஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ 2 வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த 2 வேரியபிள்ஸை நான் 1 வேரியபிளா மாத்தணும் அப்படின்னா இஃப் ஐ வாண்டட் டு கன்வெர்ட் 2 வேரியபிள்ஸ் இன்டு 1 வேரியபிளா மாத்தணும். ஸோ ஒரு வேரியபிளா மாத்தணும் அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணலாம் எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஏதோ ஒரு வேரியபிளோட ரிலேஷன் கொடுக்கலாம் எஃப் ஆஃப் டி.
ஸோ g of t அப்படிங்கிற ஒரு வேரியபிளோட x y நான் டிட்டர்மைன் பண்ணும்போது இந்த டூ வேரியபிள்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், x அப்படிங்கிறத f of t னும் y அப்படிங்கிறது g of t னும் எடுத்து ஸோ நம்ம ரிலேஷனை ஒன் வேரியபிள்ல எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி வேரியபிள் கன்வர்ஷன் நம்ம இங்க பண்றோம் பாத்தீங்களா, திஸ் இஸ் கால்ட் அஸ் parametric equation சொல்லுவாங்க, இல்ல parametric formனு சொல்லுவாங்க, சரிங்களா? சோ எக்ஸ்பிரஷனை வேற ஒரு வேரியபிளை வச்சு நம்ம டினோட் பண்றதுதான் parametric form. சோ ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் நம்ம அப்கமிங் செஷன்ல படிக்க போறதுக்கு சொல்லிடலாம். சோ parametric form அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு x and y அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை t அப்படிங்கிற வேரியபிளை நம்ம டினோட் பண்ணணும். கார்ட்டீசியன் ஃபார்மை நம்ம ஒன் வேரியபிள மாத்த போறோம், எலிமினேட்டிங் ஒரு வேரியபிள் வச்சு, ஒரு வேரியபிள் எலிமினேட்டிங் x and y with one variable. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க எடுத்துக்கிறது parabola equation. So parabola equation எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா y square is equal to 4ax ன்னு இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை வந்து ஒரு வேரியபிள்ல நான் சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா எக்ஸையும் ஒய்யும் நான் எப்படி எழுதலாம் ரிலேஷன்ல. ஸோ இப்போ எக்ஸுக்கு நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், ஸோ இப்போ y ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ இப்போ எக்ஸ் இப்போ y அப்படிங்கிறது என்னது பாத்தீங்கன்னா, ஸோ ரூட் ஆஃப் 2ax ன்னு இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் சாரி நாட் 2, இட் இஸ் 4, இங்க 2ax ன்னு வரும், ரைட்? சோ அப்போ ax இன்னும் ரூட்ல இருக்கு. சோ இது காம்ப்ளிகேட்டடா இருக்கு. சோ இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபைட் வேல இந்த ரூட்ல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சா எக்ஸுக்கு பதிலா நான் என்ன போட்டுக்கலாம், வேற ஒரு வேரியபிள். சோ தட் இஸ் எக்ஸுக்கு பதிலா இங்க 8t ஸ்கொயர்னு போடுறதுனால இங்க என்ன ஆயிடும், சோ ரூட் ஆஃப் 2 ரூட் ஆஃப் a, எக்ஸுக்கு பதிலா நம்ம என்ன போடுறோம் 8t ஸ்கொயர். சோ அதனால a ஸ்கொயர் t வருமா, சோ which is 280 வந்துரும், ரைட்? சோ அப்போ y ஓட வேல்யூ எங்க என்னது 280. சோ இது பாராமெட்ரிக் ஃபார்ம். சோ எக்ஸுக்கு இப்போ வந்துட்டு இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ ஒரு பாராபோலா எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து ஓப்பன் ரைட்வர்ட் பாராபோலா, தட் இஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax உடைய பாராபோலா இப்படிதான் இருக்கும். சோ இன்னும் நீட்டாவே வரைஞ்சுக்கலாம். 1 minute, give me a sec. ஓகே, சோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்றேன். பாராபோலால இருக்கக்கூடிய எந்த ஒரு பாயிண்ட்டுமே xy அப்படிங்கிற வேரியபிள்ஸை வச்சு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், கரெக்டா? சோ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax அப்படின்னா, சோ இங்க நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னா இது டிபெண்டிங் அப்பான் xy x1, y1 வரும். சோ இங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னா டிபெண்டிங் அப்பான் xy x2, y2 அப்படின்னு சொல்லி வரும். சோ இது எல்லாத்தையுமே நம்ம சொல்யூஷன்ல, அதாவது ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொல்றாங்கன்னா ரெண்டு வேரியபிள்ல வரும். சோ இதுவே நம்ம ஒரு வேரியபிளா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா எக்ஸுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், இங்க at1 ஸ்கொயர் 281 போட்டுப்பேன். சோ இது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல t1 மட்டும் தான் வேரியபிள். இங்க முன்னாடி x1 y1 ரெண்டு வேரியபிளா இருந்ததா ஒரு வேரியபிளா மாத்திட்டேன். சோ அதே மாதிரி இந்த பாயிண்ட் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு பாத்தீங்கன்னா at2 ஸ்கொயர், t1 t2 வேற மாதிரி, t1 t2 வேற, ரைட்? சோ பிகாஸ் அது வேற பாயிண்ட் இல்லையா? சோ அப்போ இந்த மாதிரி நம்ம பாராமெட்ரிக் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். சோ பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் லோகஸும் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் லாஜிக். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, சோ ஒவ்வொரு கண்டிஷன்ஸை வச்சு நம்ம லோக்கஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸை டிஸ்கஸ் பண்ண போறோம், சரியா? சோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன விஷயம் தான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் லோக்கஸ்ல நம்ம பார்க்க போறது சர்க்கிள் ஈக்குவேஷன். ஓகே, சோ தி லோக்கஸ் சர்க்கிள் அப்படியே சர்க்கிளோட டெஃபினேஷன், லோக்கஸ் டெஃபினேஷன் கீழே பார்த்துடலாம். சர்க்கிள், சோ நான் வாட் இஸ் சர்க்கிள் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சர்க்கிள் அப்படின்னா என்னது, சர்க்கிளா இருக்கும் மேம் அப்படின்னு சொல்லலாம். மேம் ரவுண்டா இருக்கும். ரவுண்டுன்னு சொல்றது வந்துட்டு இட்ஸ் நாட் குட், ரைட்? அது வந்துட்டு மேத்தமேட்டிக்கல் டேர்ம்ஸ்ல நமக்கு வந்து என்னது கரெக்ட்னு சொல்ல மாட்டோம். சர்க்கிள் அப்படின்னா என்ன டிஃபைன் பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னா, லோக்கஸ் தெரிஞ்சிட்டீங்க இல்லையா, நீங்க என்ன இனிமேல் எப்படி டிஃபைன் பண்ணணும்னா, சர்க்கிள் இஸ் அ collection of points, இல்லனா it's a path of a point traced which is equidistant from a fixed point. ஒரு fixed pointல இருந்து அந்த locus of a point equidistanceல இருக்கும். அதாவது fixed point நம்ம எடுத்துக்கிறது தான் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ என்னோட locus of a point இருக்கு பாத்தீங்களா, எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலுமே இந்த பாத்துல அது equidistanceல இருக்கும் from a fixed point. அந்த ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சென்டர்னு சொல்றோம். ஓகே, சோ அந்த ஃபிக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பாத்தீங்களா, ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ரேடியஸ். ஓகே, சோ இனிமே யாராவது உங்ககிட்ட சர்க்கிள் என்ன, சர்க்கிளோட டெஃபினேஷன் கேட்டாங்க அப்படின்னா, சோ சர்க்கிள் இஸ் அ பாத் ஆஃப் அ பாயிண்ட்
or a collection of a point which is equidistant from a fixed point அப்படின்னு நீங்க சொல்லணும். சரியா? So okay. So இப்போ இத வச்சு ma'am find the equation of circle கேட்டாங்கன்னா without a thinking நீங்களே ஈக்குவேஷனை நீங்க டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ சர்க்கிள் உடைய சென்டரான h நம்ம வந்துட்டு x1, y1 இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் h, kன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரேடியஸ் rன்னு வச்சுக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் இந்த சென்டரை நம்ம c எடுத்துக்கிறோம், இந்த பாயிண்ட்டை p எடுத்துக்கிறோம். ஸோ PC உடைய டிஸ்டன்ஸ் root of PC must be equal to rன்னு தெரியும். ஸோ அப்போ PC is equal to r ஸ்கொயரா. ஸோ அப்போ PC நம்ம எப்படி எழுதலாம்? டிஸ்டன்ஸ் that is h minus x1 the whole square plus k minus y1 the whole square is equal to r square எழுதிக்கலாமா? சோ இப்போ இத நான் equation of circle மாத்தணும். அப்படினா சோ நான் என்ன பண்ணிக்கலாம்? எல்லாம் இந்த h k ய வந்துட்டு xy நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா? சோ சேஞ்ச் பண்ணி எழுதுனா இங்க என்ன வரும்? x minus x1 the whole square plus y minus y1 the whole square is equal to r square. So this is the equation of circle. So equation of circle according to Locus definition வச்சு இப்படி எழுதிக்கலாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? சரி, ஓகே. இப்போ நமக்கு equation of circle இதுவே சென்டர் கொடுத்துட்டாங்கன்னா ஓகே இப்படி எழுதிக்கலாம். ஆனா இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு, அதோடைய எண்ட் பாயிண்ட்ஸ் ஆன டயாமீட்டர்ஸ் உடைய எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ சர்க்கிள் சென்டர்ல பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. சோ அதோடைய எண்ட் பாயிண்ட்ஸ் தட் இஸ் x1, y1 x1, y1 x2, y2 கொடுத்துட்டாங்க क्वेश्चनல. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளை கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? So according to the definition of circle, so circle on angle on the semicircle is equal to 90 degree நமக்கு தெரியுமா? So angle on the semicircle is 90 degree. இது வந்து ஒரு important ஆன property. So when the end points of the diameter is given, end points of the diameter are given. So கொடுத்தாங்க அப்படின்னா இங்க என்ன இருக்கும்? அது என்னென்ன பாயிண்ட்ஸ்? x1, y1 and x2, y2 கரெக்டா? சோ இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த செமி சர்க்கிள்ல எங்க நீங்க பாயிண்ட் எடுத்தாலும் இது 90 டிகிரி தான், ரைட்? சோ திஸ் வில் பி 90 டிகிரி. சோ அப்போ இது எல்லாமே என்னது? லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட். சோ இந்த பாயிண்ட் P, this is h, k அப்படின்னு எடுக்கிறேன்னா, சோ இந்த பாயிண்ட் இந்த லைனுக்கு இந்த ரெண்டு லைனுமே ஆக்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கு. சோ பெர்பெண்டிகுலர் கண்டிஷன். சோ இந்த லைனுடைய ஸ்லோப்பை m1னும் இந்த லைனுடைய ஸ்லோப்பை m2ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப ரெண்டுமே பெர்பெண்டிகுலரா இருக்கு. சோ பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் என்ன? m1 into m2 is equal to -1. சோ m1 அப்படிங்கிறது என்ன? ஸ்லோப் ஆஃப் திஸ் பாயிண்ட். சோ அப்ப ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா y minus y1 h நம்ம ரெண்டு பாயிண்ட் இங்க கொடுத்திருக்கிறத டைரக்டாவே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ ஒரு பாயிண்ட் h k minus y1 divided by x h minus x1. இது m1 ஸ்லோப். சோ அதே மாதிரி m2 ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? So we have to do this. K minus y2 divided by h minus x1. Substitute பண்ணுங்க. அப்போ k minus y1 divided by h minus x1 into h k minus y2 divided by h minus x2 இங்க 2, okay, is equal to -1. இன்னும் further simplify பண்ண என்ன வந்துரும்? இங்க என்ன இருந்தது? k minus y1 divided by h minus x1 into k minus y2 divided by h minus x2 is equal to -1. So multiply பண்ணுங்க. K minus y1 into K minus y2 divide is equal to minus of h minus x1 h minus x2. இந்த போக கொண்டு வந்தீங்கன்னா h minus x1 into h minus x2 plus k minus y1 k minus y2 is equal to 0.
Okay, so this is the equation. So in the h, k நம்ம finally equation மாத்தணும் அப்படின்னா equation of circle. So equation of circle, required equation of circle எழுதும் போது, so what you do, h வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்குவோம், x மாத்திக்கலாம், k வந்துட்டு y மாத்திக்கலாம். So x minus x1, x minus x2 plus y minus y1, y minus y2 is equal to 0. So this is the required equation of circle. Okay, so இப்படிதான் நீங்க சால்வ் பண்ணுவீங்க. I hope இந்த கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஃபார்முலாவை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம ஒவ்வொரு டைமும் டெரைவ் பண்ணி சால்வ் பண்ண முடியாது. மோஸ்ட்லி இங்க நீங்க நிறைய ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் இல்லை. இந்த டெரிவேஷன் புரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்கிறது ஈஸி தான், ரைட்? ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் property. So the locus of a point, the locus of a point P such that, அது எப்படி இருக்குன்னா, அந்த அந்த பாயிண்ட் ஒரு டிஸ்டன்ஸ் P of A, P க்கு A க்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் some K multiple of P க்கு B க்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸா இருக்கு அப்படின்னா, ஸோ அது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், இஃப் ஒருவேளை K யோட வேல்யூ ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா, which means P of A P of B ஈக்குவலா, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாயிண்ட் ஒரு ரெண்டு பாயிண்ட்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னாவே இட் இஸ் பர்பெண்டிகுலர் பைசெக்டர், ரைட்? ஸோ தென் the locus is perpendicular bisector இருக்கும். Okay, bisector of A and B அப்படின்னு சொல்லிடலாம். Okay, so second one, if K is not equal to 1, 1க்கு ஈக்குவலா இல்ல அப்படின்னா, then it is a circle. Then it is a circle. So in particular இந்த சர்க்கிளை வந்து அப்போலோனியஸ் சர்க்கிள்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ அது வந்துட்டு நம்ம எதுல டிஸ்கஸ் பண்ணலாம்னா சர்க்கிள் டாபிக் கீழே டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் த அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதுலயே கே வந்து கிரேட்டர் தென் 1 இருந்தா என்ன கேஸ், கே வந்து லெஸ் தென் 1, அதாவது 0க்கும் 1க்கும் நடுவில் இருந்துச்சுன்னா என்ன கேஸ் அப்படிங்கிறது எல்லாமே கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே JEE மெயின்ஸ்ல வராது, பட் JEE அட்வான்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட் A அப்படிங்கிறதும் அண்ட் B அப்படிங்கிறதும் பி 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ தென் த locus of a point P. ஸோ அந்த கண்டிஷன் such that, என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ P of Aயும் பிளஸ் P of B இருக்கு பாத்தீங்களா, ஸோ ரெண்டுத்தோடைய டிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்றீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வருது, ஆட் பண்ணா ஒரு கான்ஸ்டன்ட் வருது. ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஒரு 2 பாயிண்ட் இருக்கு, ஒரு 2 பாயிண்ட் இருக்கு, அந்த 2 பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் P அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த பாயிண்ட் எப்படி இருக்காமா, இதுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஆட் பண்ணும் போது ஒரே கான்ஸ்டன்டா வருது. ஸோ ஒரு பர்டிகுலர், இப்போ A அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸோ B அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க P இருக்கு அப்படின்னா, ஸோ Pக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஆட் பண்ணும் போது ஸோ நமக்கு சேமாவே வருதான், ஆட் பண்ணும் போது வரக்கூடிய ஆன்சர் சேமா வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷன்? ஸோ இதுல மொத்தம் 3 கேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது ஒரு கான்ஸ்டன்ட் வருது, K உடைய வேல்யூ வந்துட்டு கிரேட்டர் தென் 0வா இருக்கு, பாசிட்டிவா கிரேட்டர் தென் 0வா இருக்கு அப்படின்னா, ஸோ தென் இட் இஸ் எலிப்ஸ். ஸோ எலிப்ஸோட கண்டிஷன், எலிப்ஸோட டெஃபினிஷனே இதுதான். ஸோ நல்லா நாட்டு வச்சுக்கோங்க. எலிப்ஸோட டெஃபினிஷன் என்ன? the locus of a point which is the sum of the distance from a two fixed point is equal. So the sum of the distance from the two fixed point is equal, then it is ellipse. So ellipse or definition இதுதான். Okay, so if K is not greater than ஒரு நிமிஷம், it's not greater than 0, it is greater than AB. ஒரு சின்ன correction, இது greater than AB ன்னு எழுதிக்கோங்க. So AB அப்படிங்கிறது இந்தோடைய distance. Okay,
ஸோ இந்த ஏபி டிஸ்டன்ஸை விட சம் பண்ணும்போது இந்த ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை விட ஜாஸ்தியா வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் எலிப்ஸ். ஸோ செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, செகண்ட் கண்டிஷன், if k is equal to, if k is equal to ab, then it is, so which means a p b are collinear னு சொல்ல முடியும். இந்த கண்டிஷன் சரியா இருந்துச்சுன்னா it is collinear. So the locus of the point will become, it is a line segment. It is a line segment. So in the locus of a point, அந்த பிக்கு ஏக்கு பிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்துட்டு அண்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றீங்க அப்படின்னா ஈக்குவலா வந்துச்சு, அதாவது ஏபிக்கே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா then it is a line segment. So third case, if k is less than ab, so ab விட k கம்மியா இருக்கிற கேஸ்ல then இந்த மாதிரி then there is no such point exist. அப்படி ஒரு பாயிண்டே எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. there is no chance of such points. ஸோ ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது ஈக்குவலா வர மாதிரி ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்டே ஆகாது அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஒரு வேலை p of a, if p of a pக்கும் aக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் அண்ட் pக்கும் bக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் நீங்க டிஃபரன்ஸ் பார்க்கும்போது ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலா வருது அப்படின்னா, ஸோ தென் the locus will be, so இதுலயுமே cases இருக்கு. first case, if k is less than ab, so ab உடைய டிஸ்டன்ஸை விட less than இருக்கு அப்படின்னா it is hyperbola. ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை விட இந்த ரெண்டுத்துக்கும், இந்த பிக்கும் ஏக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கு, இதோட டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்குன்னா இட் இஸ் ட்ரூ. ஸோ செகண்ட் கண்டிஷன் என்னன்னா k ஈக்குவல்ஸ் டு ab. ஸோ இது ரெண்டுத்துடைய டிஃபரன்ஸை நான் வந்துட்டு ஆட் பண்ணும் போது, ஓகே, ஸோ நமக்கு சாரி இதோட டிஃபரன்ஸை வந்துட்டு சப்ராக்ட் பண்ணும் போது நமக்கு ab வேல்யூவே கிடைக்குது அப்படின்னா, ஸோ இட் இஸ் அ யூனியன் ஆஃப் ரே. இட் இஸ் யூனியன் ஆஃப் ரெண்டு ரே உடைய யூனியன் தான் இது. ஸோ ரெண்டு ரேஸ் உடைய யூனியன். ஸோ இதை வந்து லைன் செக்மெண்ட் நம்மளால சொல்ல முடியாது, இது ரெண்டு ரே, ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து என்னது ஏபியா இருக்கும்போது ரெண்டு ரே உடைய யூனியன். ஸோ இதுவே வந்துட்டு தேர்ட் பாயிண்ட், ஸோ கே இஸ் கிரேட்டர் தென் ஏபி, ஸோ ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்துட்டு இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. நோ சச், இட்ஸ் அன் எம்டி செட். நோ சச் பாயிண்ட் எக்ஸிஸ்ட். நோ சச் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதை வச்சுதான் நம்ம இப்போ லோக்கஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, லோக்கஸ் உடைய கண்டிஷன்ஸ் எப்படி அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிளியரா கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு சால்வ் பண்ற மாதிரி வரும், முக்கியமா கோனிக் செக்ஷன்ஸ்ல. ஸோ ஹைப்பர்போலா, எலிப்ஸ் அண்ட் பர்டிகுலரா ஒவ்வொரு டாபிக் கீழே அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதை பத்தி நம்ம பிரீஃபா டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில இம்பார்ட்டன்ட் விஷயத்த நான் டிப்ஸ் மாதிரி சொல்றேன். ஓகே, ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நார்மலாவே ஒரு கர்வ் அப்படின்னா அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா, ஸோ எஸ் that curve will be represented in the equation ax square plus by square plus 2hxy plus 2gx plus 2fy plus c is equal to 0. So இது வந்து pair, first of all இது pair of straight lines ஆ இருக்கு. pair of straight AIGHT straight lines, then del must be equal to 0. So second one, if del is not equal to 0 and
h square is equal to ab, then it is உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்தது தானே, நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களே, parabola, right? So third one, if del is not equal to 0 and h square is greater than ab, so என்னது கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, then it is hyperbola. Third one, if del is not equal to 0 and x square is less than ab, then it is ellipse. Fifth one, if it is an intersecting line, if del is not equal to 0 and h square is greater than ab, then it is intersecting line. Okay, so parallel line க்கு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். So hyperbola இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு கேஸ் rectangular hyperbola ஒன்னு இருக்கு. Okay, so அந்த கேஸுமே படிச்சு வச்சுக்கோங்க. If del is not equal to 0, h square is greater than ab and a plus b is equal to 0 அப்படின்னு வருது. a plus b is equal to 0 with a square is equal to b square அப்படின்னு வந்துச்சு. Okay, then it is இது ஒரு particular case of hyperbola. It is rectangular hyperbola ன்னு சொல்லுவாங்க. So rectangular hyperbola one of the interesting topic. சரியா, அத பத்தி நம்ம டீடைல்டா upcoming sessionல டிஸ்கஸ் பண்ணலாம். So locus பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். So straight line இன்னைக்கு செஷன்ல கவர் பண்ண முடியும்னு நினைச்சேன், பட் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால straight lines நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே செஷன். ஐ ஹோப் இந்த செஷன்ல நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி லோக்கஸ் பேஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ see you all in the next interesting class. Keep learning. Thank you.